இந்திய அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் T20 போட்டி நேற்று விசாகப்பட்டினத்தில் உள்ள YS ராஜசேகர ரெட்டி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா 5 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை இழந்தார். ஆனால் மற்றொரு வீரரான ராகுல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை குவித்தார். அவருடன் ஜோடி சேர்ந்து விளையாடிய கேப்டன் கோலி 24 ரன்களின் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இறுதி வரை விளையாடிய தோனி 37 பந்துகளில் 29 ரன்கள் மட்டுமே குவித்தார். ஆஸ்திரேலிய அணியில் நாதன் குல்டர்னைல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஆனால் 2 விக்கெட்டுகளுக்கு பிறகு வந்த மேக்ஸ்வெல் அதிரடியை வெளிப்படுத்தி ஆட்டத்தை மாற்றினார். 43 பந்துகளில் அவர் 56 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். தொடக்க ஆட்டக்காரரான ஆர்சி ஷாட் 37 ரன்கள் எடுத்தார். கடைசி 3 ஓவர்களில் ஆட்டம் த்ரில்லானது. இறுதியில் 2 ஓவர்களுக்கு 16 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு ஆஸ்திரேலிய அணி வந்தது. அப்போது பந்து வீசிய பும்ரா அபார திறமையை வெளிப்படுத்தினார். 2 ரன்களை மட்டுமே கொடுத்து முக்கிய விக்கெட்டான பீட்டர் அன்ஸ்கோம்ப் விக்கெட்டை அவர் எடுத்தார். மேலும் அந்த ஓவரின் கடைசி பந்தில் அவர் மற்றொரு விக்கெட்டையும் சாய்த்தார். இதனால் அரங்கமே அதிர்ந்தது. பின்னர் கடைசி ஓவரில் 14 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆஸ்திரேலியா 6 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஆனால் இந்த ஓவரில் ஆஸ்திரேலியா சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தியது. கடைசியாக ஒரு பந்துக்கு 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் அதில் 2 ரன்களை எடுத்து ஆஸ்திரேலிய அணி வென்றது. இந்த நிலையில் இந்திய அணியுடனான இந்த வெற்றி குறித்து பேசிய ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் ஃபின்ச், இலக்கு மிக குறைந்தது என்பதால் இலகுவாக வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைத்தோம். ஆனால் பும்ரா போட்டியை அப்படியே மாற்றிவிட்டார். இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. பந்து வீச்சில் நாதன் குல்டர்னைல் மிக சிறப்பாக செயல்பட்டார். அதே போல் மேக்ஸ்வெல் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார். நைல் போன்ற வீரர்கள் IPL தொடரில் இதே போன்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன் என்றார் கேப்டன் ஆரோன் ஃபின்ச். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.